ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 1 kg சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 250 கிராம் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எல்லா ஸ்பைசஸ்லேயும் 3 நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 ஜாவித்ரி, 3 பட்டை. இது எல்லாமே நம்ம 3 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 400 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கணும். அதோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போய் நல்லா கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. புதினா வந்து அந்த மாதிரி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொத்தமல்லி மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 15 காஞ்ச மிளகாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் நல்லா சூப்பராக கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 400 கிராம் அளவு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு ஆஸ் யூஷுவல் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து அரிசியை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எல்லா ஸ்பைசஸ்லேயும் ஒரு ஸ்பைஸ் போட்டு ஒரு கையளவு புதினா இதையும் போட்டு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் உதிராக கிடைக்கும். இது வந்து ரம்ப இலைங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்லா பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஊற வச்சுருக்கிற 1 கிலோ பாஸ்மதி ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 70% வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 250 கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து 200 ml தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டில் உர ஊற்றின தயிருங்க. இப்போது நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு பிரியாணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். நான் சும்மா கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக நான் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த கறி வேகிற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி வேக வச்சோம் இல்லையா, அந்த வடித்த தண்ணி இருக்கும், அதை கீழே ஊற்றிடாதீங்க. அது இதுக்கு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் அளவு நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் அளவு லோ ஃப்ளேமில் இந்த சிக்கன்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அந்த சாதத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் தூவி ஒரு பேக்கெட் நெய் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் அளவு தம்மில் போட்டு எடுத்தால் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.